அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கர்மாவை ஜெயிக்கும் கோவில் எது? அதாவது திருமணம் ஆகிறதுல தடை. முக்கியமா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலதாமதமாக தான் திருமணம் ஆகும். ஆனால் காலதாமதமாக திருமணம் ஆகிறது நல்லது. சீக்கிர திருமணம் என்றால் இருதாரத்தை ஏற்படுத்தணும், அல்லது சீக்கிர திருமணம் என்றால் வாழ்க்கை துணை ஒரு பக்கமோ, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு பக்கமோ, அதாவது பிரிந்தே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வாழ்க்கை துணை ஒரு மேல, பிள்ளைங்க மேலே அன்பு பாசம் எல்லாம் வச்சிருந்தா கூட ஏதோ ஒரு வகையில பிரிந்தே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேரேஜ் லைஃப் ஒன்றும் பெருசா மகிழ்ச்சியை கொடுக்கறதில்ல. பெண்களாக இருந்தா கூட பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணை உரை பற்றிய கவலையும் பிள்ளைகள் பற்றிய கவலையுமாகவே இருக்கும். பெண்களாக இருக்கிறாங்கன்னா கூட திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலதாமதமா கல்யாணம் பண்றதுதான் நல்லது, 27 வயசுக்கு மேல. சரி, இந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதே போல தொழில் பார்த்தீங்கன்னாக்க இவங்க ஊர் விட்டு வெளியூர்ல போய் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பிறப்பிடம் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. வெளியூரோ வெளிநாட்டிலேயோ போய் இருந்து வேலை பார்த்து வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கம் இருப்பாங்க, இவங்க ஒரு பக்கம் வேலை பார்த்து வாழ்க்கையை ஓட்டக்கூடியவராகவே இருப்பாங்க. அதே போல முதல் பகுதியில நிறைய ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும். அநேக கஷ்டங்கள் வந்தாலும் தன்னுடைய இன்ஸ்டிங் பவரால் அதை ஜெயிப்பாங்க. அதாவது பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றத முன்னாடியே இவங்க அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கும். கடின உழைப்பாளி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணி அதோட ரெகக்னிஷன் வருது அப்படின்னாக்க அந்த இடத்துல பிரச்சனை வரும். அதனால வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, அவசரப்பட்டு அல்லது கோபப்பட்டு அவசரப்பட்டு ஏதோ ஒரு வகையில பேப்பர் போட்டு வெளியில் போற மாதிரி இருக்கும். அல்லது இந்த ரெகக்னிஷன் இவருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்காம இவங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு அமையுது. ஸோ இந்த முதல் பகுதி ஒரு 33 வயசு வரலும் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரியே லைஃப் இருக்கும். எதிர்பார்த்ததெல்லாம் கொஞ்சம் ஏமாற்றங்களை கொடுக்கும், தடைகளாக இருக்கும். ஆனாலும் 33 வயசுல இருந்து அப் டு 43 வயசு, இந்த 10 வருஷத்துல ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம். அதாவது வீடு வாங்கிடுறாங்க, அது கட்டின வீடு பழைய வீடாவது ஒன்று வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு. அதே போல சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய பிராப்தமும் உண்டு. வாழ்க்கையில ஒரு நிலையான பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஒரு நல்ல சேலரி வாங்குறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுது. ஆனா முதல் பகுதியிலும் சரி, வாழ்க்கையோட பிற்பகுதி 43 44 வயசுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருது இவங்களுக்கு. வாழ்க்கையில சில போராட்டம். இந்த 44 வயசுக்கு மேல வேலை விஷயமா நிறைய ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சில பேர் சொந்தமா தொழில் செஞ்சு அதுல முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் 44 வயசுக்கு மேல சில பேருக்கு ஏற்படுது. அது ஜாதகத்துல கிரகத்தின் அமைப்புகளை பொறுத்து. இப்போ பாத்தீங்கன்னாக்க இவங்க லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருக்கு அப்படின்னாக்க, இப்ப மிதுன லக்னம் அல்லது மிதுன ராசி இருக்கீங்கன்னு வச்சீங்களேன். இப்போ இந்த 10ஆம் அதிபதி குரு பகவான், இந்த குரு ஆட்சி பெற்று இருக்கு அல்லது 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்குன்னா அவங்க சொந்த தொழில் செய்யறாங்கன்னா அது ஏற்றத்தை கொடுக்கும். அதே போல வருமானத்தையும் கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த குரு நீசம் பெற்று 8ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்க. மிதுன லக்னத்துக்கு 8ஆம் இடம் மகரத்துல கம்ப்ளீட்டா நீசம் ஆயிடுச்சு, நீச பங்கம் ஆகல குரு அப்படின்னாக அவர்களுக்கு தொழில் செஞ்சாக கடன் ஆகி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். அதே வக்ரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, நீசம் பெற்ற வீட்டில் குரு இருந்து வக்ரம் ஆயிருந்துச்சுன்னா நீச பங்க ராஜயோகம். அப்போ அவங்க அந்த தொழில் செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய வெற்றியும் முன்னேற்றத்தை அடைவாங்க. சரி, இப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தோட அதி தேவதை ருத்ரன். இந்த நட்சத்திரம் 6வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இருக்கிற வீடு மிதுனம். இந்த நட்சத்திரத்தா அதிபதி ராகு பகவான். அதே போல இந்த நட்சத்திரம் இருக்கிற வீட்டின் அதிபதி மிதுனத்தின் அதிபதி புதன் ராகு காம்பினேஷன். அப்போ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா இருப்பாங்க. ராஜதந்திரன்றது இவங்க கிட்ட கொஞ்சம் இருக்கும். உள்ளுணர்வு அதிகமாகவே இருக்கும். எதற்குமே ஆசைப்படுவாங்க, கொஞ்சம் பேராசை கூட படுவாங்க. ஆனா அந்த ஆசைகளுக்கு 1000 தடைகளும் வந்துகிட்டே இருக்கும். அதே போல பிரம்மாண்டமா வாழணும்னு போராடுவாங்க. போராட்டத்துல ஜெயிக்கவும் செய்வாங்க சில பேர்லாம், அதாவது 33 வயசுக்கு மேல. அதே போல இவர்களை பொறுத்தவரையிலும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள். நல்ல ஒரு தோற்றப்பொழிவு இருக்கும், உயரமா இருப்பாங்க, கொஞ்சம் ஒல்லியான தோற்றமாகவே இருக்கும். ஆனா கச்சிதமாகவும் இருப்பாங்க, பார்க்கறதுக்கு ஒரு நல்ல தோற்றப்பொழிவு இருக்கும். எதிர்பாலினரை எளிதில் வசீகரிக்கும் ஆற்றலும் இவங்க கிட்ட இருக்கும். காதல் போன்றவையும் இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். நம்ம மிதுன ராசி இல்லையா, மிதுன ராசின் போது காதல் ஏற்பட்டு
ஏதோ ஒரு வகையில சீக்கிரமா கல்யாணம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி கல்யாணம் ஆகும்போது நீங்க ஜாதக பொருத்தெல்லாம் பார்த்துக்கணும். அதாவது கட்ட பொருத்தத்துல தோஷங்கள் இருக்கு 2 ஜாதகத்திலயும் உண்டாக அந்த திருமண வாழ்க்கையில பிரிவுகள் ஏற்பட்டு 2ஆம் தாரம் போகும். ஆனா தோஷம் கிடையாது, நேரம் சரியில்லை, கட்ட பொருத்தம் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த நேரம் நல்ல நேரம் வர்ற வரையில வெயிட் பண்ணி கல்யாணம் பண்றது நல்லது. அதுதான் நான் முக்கியமா சொல்றேன், காதலிச்சவங்களுக்கு சொல்றேன். இப்போ காதல் பண்ணிட்டோம் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுத்தவரை கொஞ்சம் சீக்கிரம் திருமணமா பண்றாங்கன்னாக்க அவங்க திருமண வாழ்க்கையில பாதிப்புகளை அடைகிறாங்க. பிள்ளைகள் பற்றிய கவலை, வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலையோடயே இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்குதான் சொல்றேன். இப்போ பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இவங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை தாய் தகப்பன் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. அதே போல தாயாருக்கு ரொம்பவும் நேசிப்பாங்க. தகப்பனோட கூட பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வரும். பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இவங்களுக்கு இருக்கும். அதனால பூர்வீகத்தை விட்டு தள்ளி போய் தான் வாழ்வாங்க. அதே போல தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது தந்தையை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். பட் இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தாய் தந்தையை காப்பாற்றக்கூடிய எண்ணங்கள்லாம் இருக்கும். தாய் மேல ரொம்பவும் பாசம் வச்சிருப்பாங்க. அதே போல உடன் பிறந்த சகோதரிகளையும் போற்றி காப்பாற்றக்கூடியவர்கள் தான். அதே போல இவங்களை பொறுத்தவரை பிள்ளைகள் மேலேயும் வாழ்க்கை துணைவர் மேலேயும் அன்பு வச்சிருந்தாலையும் ஏதோ ஒரு வகையில் அவங்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுது. திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் தொழில் பார்க்கும்போது நிதி நிர்வாகம் சார்ந்த துறைகள், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, மருத்துவம் சார்ந்த துறை, இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான துறைகள், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், ஸ்டேஷனரி, அதே போல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், நீதித்துறை, இந்த துறைகளெல்லாம் இருக்கிறாங்க. திருவாதிரையில பிறந்தவங்க இந்த மருந்து கையாளுநர் இதெல்லாம் அவங்கெல்லாம் வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. அதாவது வேலை தொழில ஓரளவுக்கு சம்பாதிச்சிடுறாங்க. திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு அமையிறது லேட் ஆகும். ஆனா திருமணம் கொஞ்சம் லேட்டா அமைஞ்சாலையும் இந்த ஜாதக பொருத்தம் பார்த்து ப்ராப்பரா கல்யாணம் பண்றாங்கன்னா இவங்க வாழ்க்கையில பெருசா பாதிக்கப்படுறது இல்லை. எல்லாருக்கும் ஒரே பலன் பொருந்தாது. இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்துல சப்போஸ் இருக்கக்கூடிய தோஷங்கள் பொறுத்துதான். இந்த தோஷங்கள் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் மேரேஜ் டிலே ஆனாலையும் அவங்க வாழ்க்கை நல்லாவே தான் இருக்கு. ஆனா தோஷங்கள் இருக்குன்னா தான் அந்த கலஸ்தர தோஷம் இருக்கிறவங்க காதல் சக்சஸ் ஆயிடும். அதே போல சீக்கிரமாகவும் கல்யாணம் ஆகும். அப்படி இல்லைன்னா லேட்டா கல்யாணம் ஆகும், ரொம்ப ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கும். இந்த கலஸ்தர தோஷம் இருக்கிறவங்க லேட்டா கல்யாணம் ஆகிறது தான் அவங்களுக்கு நல்லது, கலஸ்தர தோஷம் உள்ளவங்களுக்கு. அதே சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தான் இந்த 2ஆம் தாரம் வர்றது, திருமண வாழ்க்கையில வேற எக்ஸ்ட்ரா அஃபயர்ஸ் எல்லாம் ஏற்படக்கூடியது. இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில இந்த செகண்ட் மேரேஜ் ஆகணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குன்னாக்க அது எக்ஸ்ட்ரா அஃபயர் ஏற்பட்டாவது அந்த விதியை ஃபுல்ஃபில் பண்ணும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் விதின்றதை ஒன்று அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடன் இருக்கும் அல்லது உடல்நலத்துல பாதிப்பும் ஏதோ ஒரு வகையில் இருந்துகிட்டு இருக்கும். கடனோ உடல்நல பாதிப்போ தொடர்ந்து இவங்களுக்கு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், குறிப்பா 40-45 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கடனோ அல்லது உடல்நல பாதிப்போ இருக்கும். அவர்களும் சரி, அல்லது திருமணம் ஆகணும் இன்னும் ஆகல, நல்ல வரன் வரணும் அப்படின்றவங்களும், புத்திரபாய்க்கு டிலே ஆயிட்டு இருக்குன்றவங்களும் தனக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி கலஸ்தர தோஷம், நாகதோஷம், அதே போல இருதார தோஷம், இந்த தோஷங்கள்லாம் விலகிறதுக்கு இவங்க எந்த கோயிலுக்கு போனாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷங்கள் நீங்க அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் தான். சிவபெருமானை வழிபாடு செய்யணும். அது எங்க இருக்குன்னாக்க பட்டுக்கோட்டையிலிருந்து அதிராம்பட்டினத்துக்கு போயிட்டு அங்க அபய வரதீஸ்வரர் கோவில் இருக்கு. அபய வரதீஸ்வரர் கோவில் அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அபய வரதீஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு நீங்க அது பிரதோஷ நாள்ல நீங்க போங்க. பிரதோஷ நாள்ல போயிட்டு நந்தீஸ்வரரை வழிபாடு செஞ்சுட்டு அந்த சிவபெருமானை நீங்க வழிபாடு செய்யறீங்க, அதாவது வேண்டிக்கிட்டு ஒரு விளக்கு போட்டு கூட வாங்க, நெய் தீபம் போட்டு வாங்க, நிச்சயமா உங்களுடைய தோஷங்கள் விலகும். 2வது, திருப்போரூரில் இருக்கக்கூடிய முருகன் கோயில், சென்னைக்கு அருகில் உள்ள திருப்போரூரில் உள்ள முருகன் கோயிலுக்கு போனாலே உங்களுடைய தோஷங்கள் விலகும். அதே போல நீங்க திருவண்ணாமலை பௌர்ணமியோ அல்லது அமாவாசை நாள்லயோ அல்லது பிரதோஷ நாட்கள்லயோ நீங்க திருவண்ணாமலைக்கு சென்று அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு நீங்க கிரிவலம் செல்றீங்கனாலையும் உங்களுக்கு பல பிரச்சனைகள் விடுதலை ஆவீங்க. குறிப்பா கடன் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் சதா சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டு இருக்குது, ஒரே வீட்டுல இருந்து கூட தனித்தனியா தான் இருக்கிறோம், பிரிந்தே இருக்கிறோம், ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை இருக்கு அப்படின்றவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரலாம். அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு கிரிவலம் பொறுமையா நடந்து போயிட்டு வந்தீங்கன்னாக்க
ஒரு 3 மாசம் தொடர்ந்து ஒரு பிரதோஷ நாள்ல கூட போங்க. போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும். கருத்து வேறுபாடுகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். அதே போலதான் திருமணமே ஆகல அப்படின்னாக்க அல்லது புத்திரபாக்கியம் கிடைக்கல அப்படின்னாக்க நீங்க அபய வரதீஸ்வரர் கோவில் அதிராம்பட்டினத்துக்கு போயிட்டு நீங்க வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு நிச்சயமாக திருமணம்க்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புத்திரபாக்கியம் வேண்டுபவர்கள் திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.